கொஞ்சம் பாடுங்களே. அதெல்லாம் பாட முடியாது. நான் ஏதோ ஒரு 4 வரி 8 கட்டி வச்சிருக்கேன். அது ஒண்ணும் பெரிய பாட்டுலாம் இல்ல. ப்ளீஸ் மணி பாடுங்களே, ப்ளீஸ் ப்ளீஸ். அது எனக்கும் என் பொண்ணுக்கு நடுவுல ஃபேமிலி சாங். மணி எனக்காக மணி பாடுங்க மணி. சரி பாடுறேன். ஆனா நீ உன் கூட வச்சுக்கோ, ஆத்துல யார்ட்டையும் சொல்லிட கூடாது. பொம்மண்ணா பொம்மண்ணா சின்ன சின்ன பொம்மண்ணா சூஷி குட்டி செல்ல குட்டி பொம்மண்ணா பொம்மனா பொம்மனா சின்ன சின்ன பொம்மண்ணா சூஷி குட்டி செல்ல குட்டி பொம்மண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி வா போலாம். கிளி ஜோசியம், வேராசி, கைரேகை, ஜாஸ்திரம், ஜோசியம் பாக்குறீங்களா? அம்மா ஜோசியம் பாக்கலாமா? அம்மா கிளி ஜோசியம் பாக்கலாமா? எனக்கு ரொம்ப நாளா ஆசை. கிளி ஜோசியம் தானே பாப்போம். உலக காய வைக்கிறதா முக்கியம். உள்ள வாங்கோ. இதோ வரமா. பேர் என்ன மேடம்? உமா ரமேஷ். உமா ரமேஷ் பேருக்கு ஜோசியம் சொல்லியேடு. மீனாட்சி, நல்ல கார்டு எடுத்து அவங்க மனசுல நினைக்கிற காரியம் ஜெயமாகுமா? உமா ரமேஷுக்கு நல்ல ஜாதகமா பார்த்து ஒரு நல்ல கார்டு எடுத்துக்கொடு. அவங்க நேரம் நல்லா இருக்குதா, உறுதியாக இருக்குமா, பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொல்லியேடு மீனாட்சி. உமா ரமேஷ் என்ற பேருக்கு நல்ல ஜாதகம் பார்த்து தேடி பிடிச்சு சுவாமி நல்ல கடவுள் முருகபெருமானை வணங்கி இறைவனை நல்ல தொழுது கொடு. 3 வாட்டி சுத்தி வாமா மீனாட்சி. அவங்க பேர் ராசிக்கு இந்த கார்டு நம்பலாமா, உறுதியா இருக்குமா? டே சவுண்டா சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லுமா. இன்னொரு வாட்டி சுவாமி வணங்கி வந்து கொடு. உமா ரமேஷுக்கு அவங்க பேருக்கு வந்திருக்குது மேடம். அதாவது ஜெய அனுமான் வந்திருக்காங்க. அவங்க மனசுல சிறிய குழப்பம் சஞ்சலம் இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் அமைதி இல்லாம இருக்காங்க. அதாவது கணவன் மனைவி இருவருக்கொருவர் அனுசரணை பண்ணி பொறுமை, அமைதி, சாந்தம், சமாதானமாய் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப வேலை தொழிலில் ஒரு மாற்றங்கள் இருக்கு. உறுதியாக வேலை தொழில் மாற்றங்கள் ஏற்படும். ஜெய அனுமானுக்கு துளசி இலை மாலை கட்டி சனிக்கிழமை ஒரு சிறிய பூஜை போட்டு வாங்க. நீங்க நினைக்கிற காரியம் ஜெயமாகும். ஹமாம் சூப் வழங்கும் ஜோவின் எங்கே பிராமணன். இன்னைக்கு கிளி ஜோசியம் பார்த்தோம். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லவுமா. சும்மா விளையாட்டுக்கு பார்த்தோம். அதுல உனக்கு வேலையில இடமாற்றம் வரும்னு கிளி எடுத்து கொடுத்த சீட்டை பார்த்து சொன்னார். சான்ஸே இல்ல. ஏன்னா எங்க பாஸ் கேமல நல்ல இம்ப்ரெஷன். அநேகமா எனக்கு ப்ரொமோஷனே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ட்ரீட் இல்லையா? ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் ஆட்டோம். உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டலே ட்ரீட் கொடுக்கறேன். இல்ல நம்ம பாப்பா போறது நேரம் தான். வேண்டாம் வேண்டாம், நீ இந்த கிரெடிட் அவளுக்கு கொடுக்காத. அப்புறம் நாளைக்கே ப்ரமோஷன் கிடைக்கலன்னா அதிர்ஷ்டம் இல்லாத குழந்தைன்னு கடிச்சு கொட்டுறதுக்கா? நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற, அதுக்கு கிடைச்ச கிரெடிட் அப்படி வச்சுக்கோயேன். முன்ஜாக்கிரதையா குழந்தைய சேஃப் கார்ட் பண்றேன். எனக்கு உன்ன ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன விஷயம்? இப்பெல்லாம் நீ என்கிட்ட என் பாஸ்ட சொல்லி குத்தி காட்டி கோவப்படுத்துறது இல்ல, வீணா என்ன சந்தேகப்படுறது இல்ல. இந்த கிரெடிட்ட நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாமா கூடாதா? அவள நம்ம 2 பேருக்கும் நடுவுல அண்டர்ஸ்டாண்டிங், ஹார்மனி எல்லாம் கொண்டு வந்தா அப்ப யாருக்கு கிரெடிட்? ஆஞ்சநேயருக்கு. ஆஞ்சநேயரை இவ்வளவு விசேஷமா சொல்றாங்களே, அவர் மனுஷன் கூட இல்ல, குரங்கு தானே அது. சார், இத குரங்குன்ற மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல மங்கி கார்டுன்றான், உடனே குரங்குன்றான். அதுல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம். வானரம் அப்படின்னு தான் அதெல்லாம் சொல்லணும். அண்ட் அவங்கள சுக்ரீவன் ஆட்டம், வாலி ஆட்டம், மகா பெரிய ஸ்காலர்ஸ், வேதம் எல்லாம் படிச்சவங்க. எப்படி அது முடியும்? வெறும் குரங்கா இருந்ததுன்னா நீங்க உடனே ஆஞ்சநேயர், சுக்ரீவன் திருப்பதியில உங்ககிட்ட வாழைப்பழத்தை கொடுக்கறது அந்த குரங்கு மாதிரி நினைக்க கூடாது. இதெல்லாம் வானரங்கள், விசேஷ அறிவு படைத்தவர்கள், பலவிதமான சக்தி படைத்தவர்கள். அவன் எப்படி இருக்கு சுக்ரீவன் மாளிகை, அரண்மனை, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற லெவல்ல இருக்கு. அவ்வளவு தூரம் அட்வான்ஸ் ஆயிருக்கு. அண்ட் அவ்வளவு யுத்த சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் எல்லாம் படிச்ச ஒத்தனும். ஆஞ்சநேயர் எடுத்துட்டா அவருக்கு பல குணாதிசயங்களை ராமாயணத்துல சொல்லிருக்கு. நிச்சிதார்த்தா, ஒரு ஆக வேண்டிய காரியத்துல ஒரு உறுதி அவருக்கு இருக்கு. எப்போ அர்த்தஜ்ஞா, ஒவ்வொரு விஷயத்தினுடைய செயலையும் அதனுடைய நுட்பத்தை அறிந்தவர். கால தர்ம விசேஷம் வித்து, எப்ப எது என்ன தர்மம் அப்படின்றது அதனுடைய இது தெரியும். வாக்கிய வித்து, அது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவர். அந்த அளவு வாக்கு வன்மை படைத்தவர்.
சர்வசாஸ்திர விசாரத, எல்லா சாஸ்திரங்களிலும் புலமை படைத்தவர். இப்படிலாம் அவரை பத்தி சொல்லிருக்கு. ஜாம்பவான் சொல்றார் அவரு, ஹனுமான் ஹரிராஜஸ்ய சுக்ரீவஸ்ய சமோஹசி ராம லக்ஷ்மணயோச்சாபி தேஜசா பலேனச்ச. அதாவது ஹனுமான் நீ என்ன சாதாரணமான ஆளா? சுக்ரீவன் இருக்கட்டும், சுக்ரீவன் ராம லக்ஷ்மணர்களுக்கு சமமான தேஜஸும் பலமும் படைச்சவன். நீ என்ன சாதாரண ஆளா? அந்த அளவு விசேஷமானவர் அவர். அவர் அஞ்சனைக்கு வாயுபுத்திரன், வாயுவால் பிறந்தவர். அப்ப வாயு என்ன வரம் கொடுக்கிறார் அந்த அஞ்சனை என்ற பொம்பளைக்கு? வீரியவான் புத்தி சம்பன்னஹா புத்திர தவ பவிஷ்யதி. பெரிய வீரன், சிறந்த அறிவாளி, உனக்கு மகனா பிறக்க போறான். மகாசத்துவோ மகா தேஜா மகாபல பராக்கிரமஹா லங்கனே பிளவனே செய்வ பவிஷ்யதி மத்சமஹா அப்படின்றார் வாயு பகவான். மத்சமஹா, எனக்கு சமமானவன் அவன் இருக்க போறான். அவன் தாண்டதுல சரி, அவன் ஒரு யுத்தத்தில் அவன் போராடுறதுலயும் சரி, அவன் ஒரு இடத்தை கடக்கிறதுலயும் சரி, புத்திலையும் சரி, தேஜஸ்லயும் சரி, பலத்திலையும் சரி, அப்படி இருக்க போறான். அதே மாதிரி வரவர். இவரை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஹனுமார் அவ்வளவு சக்தி படைத்தவர். அதனாலதான் அவர்கிட்ட எப்பவுமே விசேஷமான வேண்டுதல். அதுக்கு அப்புறம் காலக்கிரமத்தில் நிறைய அதுல இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்ன்றதெல்லாம் வந்திருக்கு. பெரியவங்க செஞ்சிருக்காங்க, அதை அனுசரிச்சு இப்ப இருக்கிறவங்களும் பண்றாங்க. அதனால இந்த ராமாயணத்துல வருது வானரங்களை தவிர குரங்குகள் அல்ல. குரங்குன்னு என்ன படித்தவர்கள், கட்டிடக்கலை தெரிந்தவர்கள், யுத்த சாத்திரம் அறிந்தவர்கள், எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. மனுஷனுக்கு ஈக்குவல் தான். அதுல எல்லாம் நிறைய மனுஷனோட பெட்டர் கூட. அம்மா சொன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு பொட்டு வச்சு அவரை மனசுல நினைச்சுட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும், ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தா நினைச்ச காரியம் சித்தி ஆகுமா? அவரை வேண்டிண்ட சித்தியாச்சு. ஹே உமா, எனக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்ல. கண்டிப்பா. அசாத்திய சாதக ஸ்வாமின் அசாத்திய தவ கிம் வதா ராமதூத கிருபா சிந்தோ மத்மார்யம் சாதய பிரபோ. வரும் வாரம் நான் சாம்பமாமா ஆத்துல தங்குறதுனால அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ். இஷ்டம் இல்லைன்னா வற்புறுத்தாதீங்க. டோன்ட் கம்பல். எல்லாத்தையும் தியாகம் பண்றதுன்னா ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காந்துக்கிறது, அதானா இது? சகல ஆசைகளையும் அழித்து கைலாசப்பதம் தருபவன் சாக்ஷாத் ஈஸ்வரன். பகவான முழுசா நம்பி இந்த திருப்பணியில உன்னை ஈடுபடுத்திண்ட. ஒரு இடத்துல இந்த மாதிரி விரோதம் நடந்து போச்சுன்னா அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கிறது நல்லதில்லை.